தனது குடும்பத்தையும் தந்தையையும் அவமதித்ததாக கூறப்படும் மலாக்கா பெசாத்து தகவல் பிரிவு தலைவர் ஹிசாமுடீன் அப்துல் கரீமுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அப்னான் ஹமீமி தாயிப் அசாமுடீன் தனது வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விரைவில் இது தொடர்பாக ஒரு கோரிக்கை கடிதத்தை அனுப்புவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். பெசாத்து தலைமையின் ஆலோசனைகளையும் கருத்துகளையும் ஏற்றுக்கொண்ட பிறகு ஹிஷாமுடீன் அப்துல் கரீம் அவமதிக்கும் வகையில் இருந்ததாக கூறப்படும் தனது பதிவை நீக்கிவிட்டதாகவும் தனது செயல்களுக்காக மன்னிப்பு கோரியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் யாரிடம் மன்னிப்பு கோரினார் என்பது தமக்கு தெரியவில்லை என்றும், ஏனெனில் அவர் அதை குறிப்பிடவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஹிசாமுடீனின் சமூக ஊடக பதிவு தனது தந்தையை அவமதித்து இழிவுபடுத்தியதாகவும் அது தனது தந்தை மற்றும் தனது சொந்த குடும்பத்தையும் பாதித்ததாகவும் அவர் கூறினார். இத்தகைய கடுமையான மற்றும் அவமதிக்கும் அறிக்கை தனது குடும்பத்தை உளவியல் ரீதியாக பாதித்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார். நேற்று கெடாவில் அப்னான் ஆற்றிய உரைக்கு பதிலளித்த ஹிஷாமுடீன், அப்னானின் தந்தை தாயிப் அசாமுடீன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் அவருக்கு ஒழுங்கற்ற மற்றும் மரியாதையற்ற குழந்தை இருந்திருக்காது என்று தெரிவித்தார். அவர் ஆணுரைகள் அடங்கிய ஒரு பெட்டியின் படத்தையும் பதிவேற்றினார். இந்த கருத்துக்களை தொடர்ந்து அலோஸ்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்னான் ஹிஷாமுடீனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். பகாங் பெக்கான் மாவட்டத்தில் ஜூன் 10ஆம் தேதி அங்குள்ள மாவட்ட சுகாதார அலுவலகம் அளித்த புகாரை தொடர்ந்து போலி மருத்துவ விடுப்பு சான்றிதழ்களை விற்பனை செய்தது தொடர்பாக ஒரு பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். 30 வயதுகளில் உள்ள மெக்கானிக், பட்டறை உரிமையாளர் மற்றும் துப்புரவு பணியாளர் ஆகிய சந்தேக நபர்கள் பிற்பகல் 3 மணி அளவில் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் இந்த நடவடிக்கையில் இடைத்தரகர்களாக செயல்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாகவும் பக்கான் காவல்துறை தலைவர் ஜைடி மார்ஜின் தெரிவித்தார். அரசு மருத்துவமனை ஒன்றிலிருந்து கட்டணத்தை பெற்றுக்கொண்டு மருத்துவ சான்றிதழை பெற்றதாக மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்ததாக அவர் கூறினார். சான்றிதழ்கள் ஒவ்வொன்றும் 50 ரிங்கிட் முதல் 200 ரிங்கிட் வரை விற்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. போலி சான்றிதழ்களை வழங்கியதாக கூறப்படும் ஒரு மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் அரசு ஊழியர் என நம்பப்படும் முக்கிய சந்தேக நபரை காவல்துறை தேடி வருவதாக அவர் கூறினார். போலி ஆவணம் தயாரித்தல் மற்றும் மோசடி செய்தல் ஆகிய குற்றங்களுக்காக தண்டனை சட்டத்தின் 468 மற்றும் 420 பிரிவுகளின் கீழ் விசாரிக்கப்படும் இந்த வழக்கில் 3 சந்தேக நபர்களும் இன்று பெக்கான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை காஜாங்கில் உள்ள தமான் செப்பாக்காட் ஈண்டா 2 உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் 7வது மாடியில் இருந்து கீழே விழுந்ததில் 11 வயது சிறுவன் உயிரிழந்தான். காலை சுமார் 7:12 மணியளவில் அவசர அழைப்பு வந்ததாக காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ரான் அப்துல் யூசுப் தெரிவித்தார். மலேசியாவைச் சேர்ந்த அந்த சிறுவன் அடுக்குமாடி கட்டிடத்தின் 7வது மாடியில் இருந்து கீழே விழுந்ததாக நம்பப்படுகிறது. சம்பவ இடத்திலேயே மருத்துவ அதிகாரியால் அவன் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குழந்தை புறக்கணிப்பு காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் 2001ஆம் ஆண்டு குழந்தைகள் சட்டத்தின் பிரிவு 31(1)(a) கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் நஸ்ரான் தெரிவித்தார். குறிப்பாக உயரமான குடியிருப்பு கட்டிடங்களில் வசிக்கும் குழந்தைகளின் பாதுகாப்பை எப்போதும் உறுதி செய்யுமாறும் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார். இந்த மாத தொடக்கத்தில் காஜாங், ஸ்ரீ கம்பாங்கான் மற்றும் சத்யா ஆலம் ஆகிய பகுதிகளை சுற்றியுள்ள குடியிருப்பு வளாகங்களில் மேற்கொள்ளப்பட்ட 4 தனித்தனி சோதனைகளில் 41 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து 4 இணையவழி மோசடி கும்பல்களை காவல்துறை முடக்கியுள்ளது. 18 முதல் 48 வயதுக்கு உட்பட்ட 30 ஆண்கள் மற்றும் 11 பெண்கள் கைது செய்யப்பட்டதாகவும் மேலும் சுமார் 4,09,200 ரிங்கிட் ரொக்கம் மற்றும் பல்வேறு மின்னணு உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் சசாலி கஹார் தெரிவித்துள்ளார். நேற்று ஜலான் தூன் டாக்டர் இஸ்மாயில் சாலையில் நடந்த காவல்துறை சோதனையில் இருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படும் 3 பேரை ஏற்றிச் சென்ற காரை குறைந்தது 8 காவல்துறை வாகனங்கள் துரத்தி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காலை 10:30 மணிக்கு நடந்த இந்த சம்பவத்தில் காரிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு கருவிகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கேபிள் திருடர்களாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. மேலும் வாகனத்திற்குள் போதைப்பொருள் என சந்தேகிக்கப்படும் 2 பொட்டலங்களையும் காவல்துறை கண்டெடுத்துள்ளது. காலை 10:45 மணிக்கு இச்சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக ஸ்ரம்பான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது யாதீம் உஸ்மான் தெரிவித்தார்.
ஸ்ரம்பானில் உள்ள ஜலான் துன் டாக்டர் இஸ்மாயில் பகுதியில் சோதனையில் இருந்து தப்பிச் செல்ல முயன்ற புரோட்டான் வாஜா காரை ஸ்ரம்பான் மாவட்ட காவல் தலைமையகத்தைச் சேர்ந்த நடமாடும் ரோந்து பிரிவு வாகனம் துரத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தில் சந்தேக நபர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் நிறுத்தப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மற்றொருவர் தப்பிவிட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். காரை மேலும் சோதனையிட்டதில் கேபிள் திருட்டுக்கு பயன்படுத்தப்படும் 14 கருவிகளும் ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக முகமது யாத்தின் கூறினார். போதைப்பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 2 பிளாஸ்டிக் பொட்டலங்களையும் காவல்துறையினர் கண்டெடுத்தனர். சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்களும் இன்னும் தலைமறைவாக உள்ள அவர்களது கூட்டாளியும் ஸ்ரம்பான் பகுதியை சுற்றி கேபிள் திருட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டது தெரிய வந்ததாக அவர் கூறினார். நேற்று கலிபோர்னியாவில் விபத்துக்குள்ளான அமெரிக்காவின் B-52 ரக குண்டுவீச்சு விமானத்தில் இருந்த 8 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாக எட்வர்ட்ஸ் விமானப்படை தளம் தெரிவித்துள்ளது. மேலும் விமானத்தை முற்றிலுமாக அழித்ததாக தோன்றும் ஒரு பெரிய தீயின் விளைவுகளை விபத்து நடந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட படங்கள் காட்டுகின்றன. லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வடக்கே சுமார் 60 மைல் தொலைவில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவத்தின் ஒரு முக்கிய செயல்பாட்டு மையமான இந்த தளத்தில் மதிய உணவு நேரத்தில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. வழக்கமான சோதனை பணிக்காக 8 பேருடன் சென்ற இந்த விமானம் காலை 11:20 மணிக்கு புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் எவரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று ஆரம்ப கட்ட அறிகுறிகள் தெரிவிப்பதாக எட்வர்ட்ஸ் விமானப்படை தளம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 14,163 கிலோமீட்டர் வரையிலான போர் வரம்பை கொண்டுள்ள இந்த விமானம் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. வியட்நாம், வளைகுடா, ஈராக், ஆப்கானிஸ்தான் மற்றும் மிக அண்மையில் ஈரான் ஆகிய இடங்களில் நடந்த மோதல்களில் அமெரிக்கா இந்த விமானத்தை பயன்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.